நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் ராகுவோட விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பங்குனி மாதம் தொடங்கி 1வது நாளே மாத தொடக்கத்திலே உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவர் யாரோட சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறது சந்தோஷத்தை விட பயத்தை நிறையா கொடுக்குது. ஏன்னா சனியோடு சேர்ந்துருக்காரு. லாபஸ்தானத்துக்கு அதிபதி சனி, அவரோடு சேர்ந்து இவர் உட்காந்துருக்காரு. அதேமாரி தன சப்தமாதிபதியாக இருக்கிற சுக்கிரனும் அவரோட சேர்ந்துருக்காரு. அப்போ பொருளாதார ரீதியாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. காசு பணம் 10 ரூபா கிடைக்கும். கடங்கண்ணி இருந்தால் அடைச்சி போடலாம். புது முயற்சிகள் ஏதாவது செஞ்சால் வெற்றி கிடைக்கும். அதுமாரி தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜென்ம குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இடம் மாற்றம், வீடு மாற்றம் இதையெல்லாம் கொடுக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு சலிப்பை தான் கொடுக்கும். முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறப்ப குரு ஜென்மத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது மாற்றம் கொடுத்தாருன்னா அது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்போ கண்காணாத எங்கேயாவது கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. புள்ள குட்டியெல்லாம் இங்கே ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுங்களை கொண்டு போய் நான் இனிமேல் எங்கடா அங்கே குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே போய் இனிமேல் வாடகைக்கு வீடு பார்க்கணும், அங்கே போய் வேறு நல்ல பள்ளிக்கூடம் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் அங்கே கிடைக்குதான்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு, எதுக்கு இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபரை போட்டானுவோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதால் 10 ரூபா வருமானம் கிடைக்கும். என்ன தான் நம்ம குடும்பத்தை விட்டு புள்ள குட்டியை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வெளியூரில் அசலூரில் வேலை பார்த்தாலும் கூட அதால் 10 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். பரவாயில்லப்போ உள்ளூரில் ஒரு 30,000 சம்பளம் ஆகிட்டு இருந்தேன், வெளில போனால் ஒரு 25 ரூபா சேர்த்து கிடைக்கிது, போயிட்டு தான் வருவோமே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கும்பராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 அப்போ 2 கரண்டாப்பம்பாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி தான் முரண்பாடான கிரக சேர்க்கை. இது எதிர்காலத்தை பற்றின பயத்தை நமக்கு கொஞ்சம் நிறையா ஆக்கும். என்னடா பண்ணுறது, அதை அப்படி கிடக்கு, இதை இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று கிடக்க போட்டு ஒன்று குழப்பிக்கிட்டு எதுலேயுமே துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது நம்மளோட இயல்புலேயே கிடையாது. மேசராசிக்காரர்களோட இயல்பில் இந்த எதிர்காலத்தை பற்றின பயம், முடிவெடுக்க முடியாது பயம், இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம கோலையாயிடும். மனக்கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன தான் நமக்கு மனக்கலக்கம் இருந்தாலும் காசு பணம் 10 ரூபா வர்றது, தொழிலில் நல்ல வருமானம் வர்றது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இடைஞ்சல் கொடுக்கும். ஏன்னா இந்த கூட்டணி சரியில்லை, சனி செவ்வாய் கூட்டணிங்கிறது சரியில்லை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டாளியம் பங்கு பிரித்து விடும்பான். இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல கூட்டு வேலை செஞ்சோன்னா நம்மளை பிரித்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நிர்பந்திப்பாங்க. இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வல்லடி வழக்கு வரும். அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க ஒருத்தர் நம்பி செய்ய முடியாது. பிரித்து கேட்டால் கொடுத்துருங்க, பிரிஞ்சு போக சொன்னால் சூழலுக்கு தக்கன முடிவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
அதுமாரி பழைய கடனை அடைக்கணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது இப்போ நல்லபடியாக கடனை அடைச்சிடலாம். அதே நேரத்தில் சில பேருக்கு புது கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கும். என்னடா நேற்று தான் ஒரு 50,000 கடனை அடைச்சேன், இன்றைக்கி 30,000 மறுபடியும் கடன் வந்துருச்சு, அட போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும். ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சரியில்லைங்கிறதால கூட வேலை செய்கிறவனும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். நம்மக்கிட்ட இன்றைக்கி பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றியே 1க்கு 2 போட்டு கொடுக்கறது, நம்மளை எப்படா காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி வேலை நடக்கும். அப்போ கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம ரகசியங்களை பகிர்ந்து கூடாது. அது குடும்ப ரகசியமாக இருந்தாலும் சரி, தன்னோட வேலை சார்ந்த ரகசியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரகசியத்தை நம்மளோட வச்சுக்கணும். அதுமாரி நம்மளோட வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது, அவங்களோட வேலையை நாம் வாங்கி செய்யக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில் விழுகிற மாதிரி ஆகிப்போம். கவனமாக இருந்துங்க. அதோட நீச ஊடாக இருக்கிற மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் பங்குனி 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. ஏற்கனவே அவர் நீசம் வலிமையிலேருந்து போயிட்டார். இப்போ வக்கரம் அப்படிங்கிறது இன்னும் வலிமையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி தான் புதன். இவர் இப்போ பலம் இழக்கிறாரு அப்படிங்கும்போது சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலமாகும். அதுமாரி புது உத்தியோக முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும். கடன் சுமை குறையும். 6க்கு அதிபதி பலம் இழக்கிறாரு அப்படின்னா அந்த கடன்காரர்களோட பலம் இழந்து போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கடனெல்லாம் நம்ம அடைச்சிடலாம். அதுமாரி மருத்துவ செலவுகள் எதுவுமே இருக்காது. எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. பங்குதாரர்களால் பிரச்சனை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்கரம் அடைஞ்ச பிறகு சரியாயிடும். பங்குதாரர்கள் நம்ம சொல்படி கேட்பாங்க. நான் எடுக்கிறது முடிவு நீங்கள் தான் எடுக்கணும், அந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது மாறிடும். அதனால் ஒரு 13 நாளைக்கு மட்டும் கூட்டு தொழிலில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. பார்த்துங்க, சுக்கிரனுக்கு அது உச்ச வீடு. அங்கே புதனோடு சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறாரு. அங்கே சூரியனும் இருக்கார் அப்படிங்கிறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் எல்லாமே இருக்குது. இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு நற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள், அவங்க விலகிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தன் என்னை ஆஃபீஸில் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நான் என்ன செஞ்சாலும் அவன் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறான், ஒரு மேனேஜராக போயிட்டான், என்னால் ஏற்று பேச முடியல. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் தொந்தரவு இருந்ததுன்னா அந்த மேலதிகாரிகள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றலாகி போயிடுவாங்க. அது மாதிரி கூட வேலை செய்கிறவங்களும் தொந்தரவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதனால் இது ஒரு நல்லது தான். அதுமாரி வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும். நிறைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு பெருசாக வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சூரியன் விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது அரசு காரியங்களில் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு வண்டி வாகனத்தில் வெளியூர் போகிறீங்கன்னா ஒரு தலைக்கவசம் போட்டுக்கிறது, அந்த ஆவணங்களை சரியாக வச்சுக்கணும். லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமா, இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமா அப்படின்னு அந்த ஆவணம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எதாவது மறந்து வச்சுட்டு போய் நம்ம அரசுக்கு அபராதம் கட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுமாதிரி ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், ஒரு டெலிஃபோன் பில்லு கட்டணும், ஒரு வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், இதெல்லாம் கட்ட மறந்து போய் ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி இனங்களில் கரெக்டாக நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய பில்லெல்லாம் அப்பப்போ செட்டில் பண்ணி விட்டுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாதிரி மாதம் முழுக்க மீனராசியில் சூரியனும் ராகுவும் கூட்டணியாக இருக்காங்க. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது விரயஸ்தானத்தில் இருக்குங்கிறதால சகல வழியிலையும் நமக்கு விரயம் அப்படிங்கிறது வரும். நினச்ச காரியத்தை எதிர்மறை எண்ணங்களோட தான் நம்ம செய்கிற மாதிரி வரும். ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம், ஆனால் அதை செய்யவே முடியாதுன்னு நமக்கு நாமளே ஒரு மனக்கடுப்பாடு போட்டுக்கிட்டு இதை எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்போடையே தான் இருப்போம். ஆனால் அது கடைசியாக நல்லபடியாக தான் முடியும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் சரி, சூரியன் ராகு சேர்க்கையும் சரி, உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுக்கும். என்னமோ பெரிய மலையவே பிரட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு மனசை குழப்பியாதீங்க. புதாதித்யம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறத ஓரளவுக்கு சரி பண்ணணும். லாபஸ்தானத்தில் தான் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குங்கிறதால காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. அதனால் இந்த 30 நாளுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் தான். ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று போட்டு குழப்பிக்காதீங்க. யோகா தியானம் செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க. குழப்பமான முடிவுகள் வரும்போது வீட்டில் இல்லை மூத்தவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஆலயங்களுக்கு போய்
மன அமைதி பெற பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழைபாளைகளுக்கு உணவளிங்க. கால்நடைகள் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.